ஹாய் சாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு புதுவிதமான வீடியோ. சாயப்பாவினுடைய லீலைகள் அற்புதங்கள் எண்ணற்றவை. ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே நம்ம சாயப்பாவுடைய அற்புதங்கள் கேட்டோம் அப்படின்னா ஒருத்தரும் ஒன்னொன்று அற்புதங்கள் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. அதெல்லாம் கேட்குறப்போயோ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 சாய் பக்தர்கள் அவங்களுடைய அனுபவங்கள் சாயப்பா செய்த அவங்க வாழ்க்கையில் செய்த லீலைகள் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக சாயப்பாவினுடைய புக்கில், நம்ம சத்சரிதம் புக்லேயும் சரி, நம்மளுடைய பாபாவின் ஆரத்தி அந்த புக்லேயும் சரி, நம்ம அப்பாவினுடைய அந்த வரலாறு, அவர் சொல்கிற அற்புதங்களை கேட்குறதுக்கும் அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கும் அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதை மக்களாகிய உங்கள்கிட்ட நான் அதை சமர்ப்பிக்கிறேன். நீங்களும் அதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாயப்பாவினுடைய அற்புதங்களையும் மறக்காமல் இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம். யோக சாயி ட்ரஸ்ட்டுக்கு கடவுளை வேண்டுறதுக்காக வந்த பக்தர்களுக்காக நான் ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் 30 வருஷமாகவே சீரடி பாபா கும்பிட்றவங்க தான். கொஞ்ச நாள் விட்டுருந்தோம். இப்போ திரும்ப நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடை ஏற்பட்டுச்சு. கீழே விழுந்தவங்க எந்திரிக்க முடியலை. கூப்பிட்டு நான் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கேன். அப்போ கையில் ஃபோன் மட்டும்தான் என் கையில் இருக்குது. ஃபோனை வச்சு நான் கடவுளை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன். நான் திரும்ப இப்போ கோயிலுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவருடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதா இருந்தாலும் நம்மளுடைய ஜபத்தில் சொல்லுங்க, கட்டாயம் செய்வார். எல்லா விஷயத்துக்குமே பாபாவும் கணக்கம்பட்டியாரும் செய்வார். நீங்கள் எல்லாருமே அவரை வேண்டிக்கங்க. ஆமாயா, நான் அமிர்தம் சோலைமலை திருமங்கலத்திலேருந்து வர்றேன். என்னையும் நிறைய பேருக்கு தெரியும். நான் சாய் டிவோட்டின்றதும் தெரியும். ரொம்ப சந்தோஷம்மா. உங்களுடைய அனுபவபூர்வமான ஒரு இதை சாயப்பா கிட்ட சொல்லி அது நிவர்த்தி ஆனதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது இன்னைக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்களாக சொல்கிறீங்க. இதுதான் அவரோட செயல். அவர் அவரை நம்புறவங்கள முழுமையாக நம்பிக்கை கொள்றவங்கள அவர் என்னைக்குமே கைவிட மாட்டார். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு உதவி செய்வார். அதுதான் செய்யணும்னு அவருக்கு தெரியும். கரெக்ட். நம்ம கேட்கறது மட்டும் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. அதான் அவர் செய்வார். கண்டிப்பாம்மா. ரொம்ப நன்றிம்மா. திருமங்கலத்தில் சத்தமா திருமங்கலத்தில் பாபா கோயில் கிடையாது. நாங்கள் எல்லாருமே சோழவந்தான் தான் போயிட்டு இருந்தோம். திருவேடகம் அடுத்து ஆண்டாள்புரம் போயிட்டு இருந்தோம். ஐயாவோட வேண்டுதல் நாங்கள் அங்கேயே நினச்சோம், திருமங்கலத்தில் நமக்கு ஒரு கோயில் அமையணும், நல்ல அன்னதானா இது மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும். எல்லோரும் இந்த நம்மளோட பிரச்சனை கஷ்டம் எதுனாலும் ஐயாட்ட சொல்லும் போது அது எல்லாமே முழுமையாக கிடச்சிருக்கு, வெற்றி கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு நல்ல நம்ம கோயிலில் வர்ற மக்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ எல்லாமே இன்ன வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஐயா வாங்க, எல்லோரும் வாங்க. ஐயாட்ட திருமங்கலம் நம்ம ஒரே கோயில், நம்ம சீரடி யோக சாய்பாபா கோயில் தான் புளியங்குளம் விளக்கில் இருக்குது. எல்லாரும் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ வைங்க. மக்கள் நல்ல இதெல்லாம் நடந்துட்டு ஐயாட்ட வேண்டுதல்லாம். அதே மாதிரி என்ன குறை என்ன பிரச்சனை இதாக இருந்தாலும் ஐயாட்ட சொல்லுங்கள். எங்களுக்கு அதெல்லாம் நிறையா நடந்துருச்சு. ஐயாட்ட வந்த முன்னாடி சொல்ல முடியாது, சொல்லிங்கன்னா நமக்கு நீங்கள் வாங்க, எல்லா நன்மையும் கிடைக்கும். ஐயாட்ட ரொம்ப பேசுறது எல்லா பக்தர்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். யாகத்தில் உட்காந்து யார் யாகம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, பிரச்சனைகள்லாம் நம்ம கஷ்டம் பிரச்சனை எது இருந்தாலும் என்னோட நெருப்பில் போடுங்கன்னு இருக்கார் ஐயா. அதெல்லாம் எல்லாம் செஞ்சவங்களுக்கு நிறையா பேருக்கு இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மன நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுருக்காரு ஐயா. அந்த உதி தான் இன்னைக்கு சாம்பலை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கோயிலில். இது நிறைய வாரம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் யாகம். யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள், செய்யுங்க. கட்டாயம் அடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சு நிறைய பேர் நிவர்த்தியாகி நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா.
அதனால் வாங்க, எல்லாரும் வாங்க, ஐயாட்ட வந்து எல்லாத்தையும் வாங்க. அது நம்மளோட கடமை, கோயிலேருந்து சொல்லணும், எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கும்.